மக்களே, பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வியானா, சௌபிக்ஷா மற்றும் விக்கல்ஸ் விக்ரம் இந்த ஒரு 3 பேரோட கூட்டணியில பல விரிசல்கள் உண்டாயிருந்தது. குறிப்பா வியானாவால. இப்போ அந்த கூட்டணி வந்து ஒன்று சேர்ற நிலைமை பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படி என்னெல்லாம் பேசினாங்க, அது சொல்யூஷனுக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ வியானா என்ன சொல்கிறாங்க, அந்த லிவிங் ஏரியா சோபாவில் தான் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அதுதான் அவங்களுடைய மெயின் ஸ்பாட்டு. எப்போவுமே அந்த 3 பேர் உட்காந்து பேசுகிற இடம்னா அந்த ஏரியா தான். ஓகே, அப்போ சொல்கிறாங்க வியானா, நான் வெளியே போயிட்டு நிறைய மெசேஜஸ் இதெல்லாம் பார்த்தேன். அதில் வந்து எனக்கு சின்ன சின்ன விஷயங்களுமே எனக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துருச்சு. ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தது என்னால் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நபர், வெளியே போயிட்டு என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் கூட இல்லை. அந்த அளவுக்கு வந்து நான் ஃபீல் பண்ணிருந்தேன். ஸ்கூல் டேல கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அந்த அளவுக்கு பெருசாக புரளாங்க ஆகலை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி சினிமா வாய்ப்புக்காக நான் நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணியிருக்கேன். அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிறதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இல்லாமல் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி ஸ்மால் ஃபீட்ஸ் எல்லாம் பார்த்தப்ப எனக்கு வந்து ஒரு ஷோ ஆஃப் ஆகிட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா லைஃப்ல லக்கே இல்லையே, இதெல்லாம் இல்லையே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இதெல்லாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒழுங்காக யூஸ் பண்ணல, இதன் மூலியமா இப்படிலாம் நடந்திருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் துக்கத்துக்கும் போயிட்டு இருக்காங்க போல. ஓகே, ஸோ எனக்கு ஒரு ஃபேமிலின்றது ரொம்ப முக்கியம். ஃபேமிலியை தாண்டி எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒன். ஃபேமிலியை தாண்டியுமே எனக்கு ஒரு நபர் கிடையாது. அதில் குறிப்பாக ரொம்ப க்ளோஸாக இருந்த ஒரு நபர் கூட இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் போயிட்டு இருக்காங்க போல. ஸோ யாருக்கு, வியானாக்கு க்ளோஸான ஒரு நபர் கூட இந்த பிக் பாஸ் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வீட்டை விட்டு அது ஏதோ போயிட்டாங்க போல. அவங்க கூட பேசுறது இல்லை போல. அதுலேயும் கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்க போல. ஸோ எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒன். ஐ ஆம் ஃபீலிங் வெரி 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 பேடு. நான் எப்போவுமே டிஎம்ல நிறைய மெசேஜ் வரும், அந்த மெசேஜஸ்லாம் ரீப்ளே பண்ணுவேன், அதை மாதிரி பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் முழிச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு விக்ரம் பேசினானா கண்டினியூவாக பேசலான்னு நினச்சேன். ஆனால் பேச வேண்டாம், எனக்கு ஒரு முரண்பாடு இருந்தது, பேச வேண்டான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு நான் நின்றுட்டேன். ஆனால் கேமை தாண்டி நமக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குது. என்னதான் கேமாக இருந்தாலும் கேமை தாண்டி நமக்கு எல்லாம் ஒரு பாண்ட் இருக்கு. இதெல்லாம் கேமுக்காகவோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல எனக்கு தோணிருச்சு விக்ரம் அப்படின்றத சொல்றாங்க. உடனே விக்ரம் என்ன சொல்றாரு, நீங்க கிளாரிஃபை வந்து டவுட் இருந்தா கேட்டிருக்கலாமே, ஏன் இப்படி பேசணும், ஏன் நீ வந்து அப்படிலாம் பேசணும், நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நான் ஆமா இல்ல அப்படி ஆமான்னா கூட நான் மன்னிப்பு கேட்டிருப்பேனே. எனக்கு உன் மேல அவ்வளோ பாசம் இருக்கு வியானா, அவ்வளோ பாசம் இருக்கு. மறந்து கூட உன்னை ஏதாவது தப்பா பேசணும்னு கூட நான் முயற்சது இல்லை, இந்த மாதிரி நினைச்சது கூட இல்லை அப்படின்றதையும் ஓப்பனா சொல்றாரு. ஓகே, இல்லை என்கிட்ட நீங்கள் கேம் பிளே பண்ணிட்டீங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருவீங்கன்னா, நான் ஜட்ஜி கேம்லேயும் நீ வார்த்தை விட்டுட்ட, அதுக்கு தான் அங்கே பண்ணே தாண்டி, அதை தாண்டி உன்னை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஸோ உன்னை தாண்டி நான் நிறைய விஷயங்கள் வந்து திவ்யா கூட தான் சண்டை போட்டிருந்தேன், திவ்யா கூட தான் இது பண்ணுறேன், தவிர்த்து உன்னை ஏதாவது நான் சொன்னனா அப்படின்றது சொல்கிறாரு. உடனே வியானா என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய பேட்டர்ன்ற மாதிரி தான் தோணுச்சு, அதை தாண்டி வெளியே இந்த மாதிரி திங்ஸ் பார்த்தோன்னா அது அப்படியே இதுவாயிருச்சு அப்படின்றத சொன்னோன்னே உடனே விக்கல் சொல்றாரு, இப்போ நான் ஒன்று சொல்றேன், தங்கச்சி என் கூட விக்கல்ஸ் கூட தங்கச்சி வேஷம் போட்டு விக்கல்ஸோட ஓட்டு வாங்குறதுக்கு நீ பண்ற அப்படின்ற மாதிரி பழிய போட்டு விக்கல்ஸ் போட்டானா என்ன பண்ணுவேன், எப்படி நீ அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுவேன், டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு உனக்கு ஆப்ஷனே இல்லையே, அப்பனா நீ என்ன பண்ணுவேன்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஏ திங்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இட் இஸ் நாட் ஏ திங் வியானா, இட் இஸ் ஏ ஹவுஸ். நான் உன்னை அவுட் பண்ண சொல்றேன்னா புரியல, நான் உன்னை அவுட் பண்றேன்னு வச்சுங்களேன், என்ன நீ ரிட்டன் ரொம்ப அவுட் பண்ற. இங்க 1 கோடி மக்கள் பாக்குறாங்க, பல லட்சம் இது பாக்குறாங்க, அதுல என் பசங்க இருக்காங்க, என் ஒய்ஃப் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எல்லாரும் முன்னாடி இப்படி போய் நீ ஒரு சில வார்த்தைகள் சொல்ற. எனக்கு அப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஒட்டுமொத்த உலகமே ஷேட்டர் ஆன மாதிரி இருந்தது. இப்படி ஒட்டுமொத்த உலகமே ஷேட்டர் ஆயிருச்சு. அதுல சுபி மற்றும் கனி வந்து பிராங்க் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. நீ பண்ண இன்சிடென்டாலேயே அவங்கள பார்த்து நான் பயந்துடுற அளவுக்கு போயிருச்சு. அதுலயும் என்னால் அந்த 12 நிமிஷம் என்னால் தாங்க முடியல தெரியுமா, அந்த அளவுக்கு ஆயிட்டேன் நான். ஸோ அதுல அவங்க கிட்ட பேச முடியல. நீ கொடுத்தது சாதாரண ட்ராமா கிடையாது, வேற லெவலான ட்ராமான்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, நீயும் தான் எனக்கு ஒரு ட்ராமா கொடுத்துருக்கேன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. வியானா உடனே இல்லை சாரி கேட்டிருந்தா அது தப்பா போயிடும், சாரி கேட்டால் அது தப்பா போயிடும்ன்ற மாதிரின்றதால இப்படிலாம் உனக்கு தோணி இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏதோ ஒரு விதத்தில் நான் ரொம்ப பயந்துட்டேன் வெளியே போயிட்டு. ஸோ எனக்கு ஒரு பாயிண்ட் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல. ஸோ அந்த டைமில் தான் யாருக்கு அப்சராக ஃபோன் பண்ணி அவ கூட போய் பேசி அங்கே போயிட்டு அவ கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த 30 மினிட்ஸ் தான் எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. அடுத்த
2 நாளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. வீட்டுக்கு வெளில நீங்க போய் பாருங்க. ஆடியன்ஸ் என்ன பண்றாங்கன்ற ஒரு பாயிண்ட்ல நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே. அப்போ நான் சொல்றது கேளு. இது ஹர்ட் ஆயிறது இதெல்லாம் ஓகே. நீ ஹர்ட் ஆனா உடனே வந்து சனியம் புடிச்ச மாதிரி வந்து பேசுற. பொறுமையா பேசி அதை சால்வ் பண்ணணும்னு யோசிக்க மாட்டேற. எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ஹர்ட் பண்ண தான் ட்ரை பண்ற நீ அப்படின்றதை இவர் சொல்றாரு. ஓகே. உடனே இதுக்கப்புறம் வந்து சண்டை போடுவனாலாம் தெரியாது. நம்ம 2 பேரும் ஆயலோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்டாக்ட்ல வச்சிருக்கலாம். வியானா கேட்குறாங்க, நம்ம கொஞ்சம் கான்டாக்ட்ல இருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஓகே. அப்ப என்ன சொல்றாரு, எனக்கு வந்து இந்த சோசியல் மீடியாலாம் புதுசு கிடையாது. உங்க 2 பேருக்கு தான் புதுசு. நம்ம ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்த சின்னதா பண்ற ஒரு விஷயத்தையுமே மக்கள் பெருசா ஜட்ஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் டைம் பாஸா போயிடும். நமக்கு தான் இங்க வாழ்க்கை இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணணும், ட்ரை பண்ணணுன்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ என்னால் திவ்யா கூட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் திவ்யா கூட டீசெண்டாக பேச முடியுது என்னால். ஆனால் அது உனக்கு புரியணும். கோவம்னு வந்தால் நீ என்ன பண்ணுறன்றது உனக்கு புரிய வைக்கணும். இப்போ கோவத்தில் ஏதாவது வார்த்தை விட்டுற, ஒரு நாள் என் ஃபேமிலியை என் ஒய்ஃபை சந்திக்கும் வரும்போது அவங்க முகத்தை பார்க்கணும்ல, நீ அவங்ககிட்ட பேசணும்ல. இப்போ நானும் ஏதாவது பேசிட்டுனா அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது என்னால் எப்படி பேச முடியும்? அதுதான். ஸோ அந்த எதுவுமே பழசை எடுக்க முடியாதுன்றது. நீ வந்து பேசினதுக்கு அப்புறம் கூட நான் எந்த இடத்துலையுமே பழசை எடுத்து பேசலை, எதுவுமே எடுத்து பண்ணல. ஸோ எல்லாமே வந்து காலம் தான் பதில் சொல்லும். ஸோ அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு, டைம் எடுத்தது தான் நான் சொல்லுவேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓகே. உடனே வியானா சொல்றாங்க, வாட் எவர் இட் மே பி, நமக்குள்ள இருந்த எமோஷன்ஸ் ஃபேக் கிடையாது, அது லாங் டேஸ் கனெக்ட்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத வியானா அங்கே சொல்றாங்க. இங்க முடியுதா? வியானா முடிஞ்சோடனே சுபிக்ஷா வந்து அங்கேயே தான் சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷா பேச வைக்கிறாங்க. இங்க பாரு, உன்னை ஆப்போசிட்டா பண்ணணும், உன்னை நாமினேட் பண்ணணும், இது எல்லாம் என் இன்டென்ஷன்லேயே கிடையாது. அப்படி என் தாட்லேயே இல்லை. உன்னை பற்றி நான் பேசினேன்னா கூட விக்ரம் கிட்ட தான் பேசியிருப்போனே தாண்டி வேற எதுவுமே பேசலை. அதுவும் நீ சொன்ன டிஸ்கஷன் ஏதாவது தான் போயிருக்குமே தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை, டைம் எடுத்துக்கணும் இதெல்லாம் அப்படியே வியானா சொல்கிறாங்க. நான் சொல்கிறது கேளுமா, கேமில் பற்றி நிறைய வெளியே வந்துருச்சு. ஆனால் நான் அதை வெளியே போயிட்டு அதெல்லாம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல. இது இப்படின்னு கேமை தாண்டி நமக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குது. அந்த பாண்டு ட்ரூ தான். அந்த பாண்டுக்கு தான் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்ற மாதிரி சுபிக்ஷா ஓப்பனாக சொல்கிறாங்க. ஓகே. இல்லை, நான் வெளியே போயிட்டு நானும் இப்படி பண்ணணும்லாம் நினைக்கல. ஆனால் வெளியே போனால் அந்த எஃப்ஜே மேட்டர்லாம் எனக்கு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிட்டேன். சும்மா அது அப்போ நான் வெளியே போனப்போ கூட அவர் வீட்டுக்குள்ளே கேம் விளையாடிட்டு இருந்தார். நான் ஏதாவது பண்ணியிருக்கலாம், அதை சும்மா கூட பேசி இருந்திருக்கலாம். நான் பேசலை, அவங்க கேமில் இருந்தாங்க, நான் சைலண்ட்டாக விட்டேன்ற மாதிரி நான் அதை தானே சொன்னேன். சுபிக்ஷா சொல்கிறாங்க, நான் அதனால தானே சொன்னேன். எஃப்ஜே கூட ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணப்போ நான் இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பல இடங்களில் சொல்லியும் நீ தான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் போயிட்டு அங்கே ஒரு இஷ்யூ வந்து பேசி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது அங்கே பேசி சொல்யூஷன் முடிஞ்சிருக்கு. ஆனால் வெளியே போயிட்டு தான் விக்ரம் வந்து எதா இருந்தாலும் டிசைட் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன்ற மாதிரி முடிவு எடுக்கிறார். ஆனால் சுபிக்ஷா வந்து வியானா கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம், பிரச்சனை இல்லைன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பட் வியானா எந்த அளவுக்கு வெளியே போயிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விக்ரமுக்கும் சுபிக்ஷாவும் ட்ரூவாக இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் சுபி அண்ட் விக்ரமோட ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரூவாக இருக்கும்ன்றது வீட்டுக்குள்ளேயும் தெரியுது, வீட்டுக்கு வெளில போயிட்டு வந்து திரும்ப வந்த வீட்டுக்குள்ளேயும் பார்க்க முடிஞ்சுச்சு. இதுதான் பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.